ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்து முருங்கை கம்பு வந்து பதியம் வச்சுருந்தது வெளியே போகுது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டம் தாண்டி டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போகுது. அது எங்கே போகுது அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தோட்டத்துலேருந்து கம்பு வெளியே கொண்டு போகிறதுக்காக வண்டி வந்திருக்கு. இனி இதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து நாசிக் ஏற்றுவோம், அதுக்கப்புறமா பிஏ ஏற்றுவோம். எப்படி ஏற்றுறோன்னு பாருங்கள். இப்போ இது ஏறிட்டுருக்க ரகம் பார்த்தீங்கன்னா நாசிக் ரகம் வண்டியில் ஏறிட்டுருக்கு. இப்போ நம்ம வச்சதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்பு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் பண்ணிட்டோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்பெல்லாம் வந்து அரும்பு அடிச்சுட்டு தழுத்துறோம். ஆனால் சின்ன லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு வர்றதுக்கு உண்டான அறிகுறி இது வரைக்கும் எதுவும் வரல. அப்போ இந்த மாதிரி உள்ளதை வந்து கொடுத்தா வேஸ்ட்டு, அவங்களுக்கும் நஷ்டம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கம்பெல்லாம் கொடுக்கறதில்ல. இப்போ பாருங்கள் எவ்வளோ கழிச்சு போட்டிருக்கோன்னு மட்டும் பாருங்கள். இதில் பாருங்கள், இப்போ இதில் எல்லாத்துலேயுமே அரும்பு வந்து தான் இருக்கும். நல்ல கம்புகளை மட்டும்தான் வெளியே அனுப்பிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து கழிச்சிட்டோம். இப்போ இதை காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு தளிர் வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தளிர் வந்திருக்கும். ஆனாலும் இது வந்து வேர் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுது. ஆனால் ஒரு சைடு பாருங்கள் இதாகிருச்சு. அதனால் இதெல்லாம் கழிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட உள்ள பிஏ ரகம். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. ஏன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க முருங்கை மரம் வந்து சும்மா வெட்டி வச்சாலே தழுத்து வந்துடும் அப்படின்ட்டு. இதில் வந்து எவ்வளோ கம்புகள் வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து தழுத்தது எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இது அவ்வளோ நம்ம இப்போ 2000 கம்புட்ட வச்சோம். 1800 கம்பு வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 600 கம்பு தான் தேறி இருக்குது. அப்போ 3ல் 1 தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. மீதி அவ்வளோவும் வேஸ்ட். இப்போ இந்த கம்பு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் போகுது. பிஏ நாசிக் இந்த ரெண்டும் நோபல் கேட்டிருந்தாங்க. நோபல் வந்து நம்மக்கிட்ட ஃபுல்லாக காலியாகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 6 ஆயிடுச்சு. அதனால் அது நல்லா இருட்டிருச்சு. அதனால் எந்த அளவுக்கு தெரியுதோ தெரியல. இப்போ அவங்களுக்கு வந்து நோபல் மட்டும் கொஞ்சம் சாம்பிளுக்கு நம்ம வச்சுருக்கோம். தழுத்ததில் லைட்டாக ஒரு மாதிரி உள்ளது, அது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து விட போகிறோம். நல்லா தழுத்தது மட்டும் கொடுப்போம். இப்போது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து லோடு ஏறியாச்சு. இனி அப்படியே கிளம்ப போகுது. சரி, ஓகே. இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.